श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्क्य केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे मृणीमहे च तत्राध्यौ दम्पती जगदहंपति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपाळिम् श्रीब्रह्मचन्द्रकलजिन्मणिमानां वन्दिशीयसुमहार्गां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तैतराणि तृणाय मेणे अस्मद्गुरोद्भगवतोऽस्य देयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। लक्ष्मीपतेर्यतिपतेश्च दयैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्टजगद्धितार्थम् प्राक्यं प्रकाशयतु परमं रहस्यं संवादये सह शरणागतिमन्त्रसारः। இன்று அற்புதமான நாள், பங்குனி உத்தரம். இந்த பங்குனி உத்தரத்துல தான் தாயாரினுடைய அவதாரம். மகாலட்சுமி தாயார் திருப்பார்க்கடல்ல அவதரித்தார். பரபிரம்மமா இருக்கும்போது வைகுண்டத்துல பெருமாளும் தாயாரும் தான் அப்படின்னு பார்த்தோம். ஆனா திருப்பார்க்கடல்ல பகவான் அவதரிக்கிறார். தேவர்களுக்கெல்லாம் வந்து போய் சேவிக்கணும்னா அங்கிருந்து நம்ம அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ தாயாரும் திருப்பார்க்கடல்ல அவதரிக்கிறார். அப்போ தாயாருக்கு வந்து இது வந்து என்ன அவதார நாளா கல்யாண நாளானா ரெண்டுமே தான். ஏன்னா அவதரிச்ச உடனேயே அந்த இடத்துல மாலையிட்டு வக்ஷஸ்தலத்துல ஏறி உட்காந்துக்கிறார் தாயார் அப்படின்னு பார்த்தோம். அதனால அன்னைக்கே தான் கல்யாண நாள். அதே மாதிரி விபவத்துல பார்த்தா சீதாதேவிக்கும் ராமனுக்கும் கல்யாணம் ஆன நாள் பங்குனி உத்தரம், ராமாயணத்திலே வருது. அன்னைக்குதான் அந்த நாள் பார்த்து சிவதனுஷ பங்கம் பண்ண உடனே நாள் பார்த்து அன்னைக்கு பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம். அர்ச்சாவதாரத்துல பார்த்தா ரங்கநாயகி தாயாருடைய ஆவிர்வாவம். அர்ச்சாவதாரமா ரங்கநாதன் எப்படி அவருடைய ஆவிர்வாவம் அப்படின்றது பார்த்தா திருப்பார்க்கடல் அவதரித்தேர். பிரம்மலோகத்துல பல யுகங்கள் இருந்தேர். அதுக்கப்புறம் மனுனால அயோத்தியால வந்து பல யுகங்கள் இருந்தேர், பல பல வருஷம் இருந்தேர். அதுக்கப்புறம் ராமன் அவதாரத்துக்கு அப்புறம்தான் விபீஷணன் மூலமாக லங்கைக்கு ஏழ்றார். அவர் அங்க 7 லட்சம் அந்த இடத்துல ஆவிர்வாவமான தாயார் ரங்கநாயகி தாயார். அதுவும் பங்குனி உத்தரம். அன்னிக்கே தர்மவர்மான் சொப்னத்துல தாயார் இங்க இருக்கேன்னு சொன்ன உடனே அங்க வந்து பெருமாளை ஏழ பண்ணி அன்னிக்கே கல்யாணோத்சவம் பண்றார். அதனால பங்குனி உத்தரம் கல்யாணோத்சவமாக அவருக்கு அமையிறது. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் தாயாரும் பெருமாளும் சேர்த்தியாக எல்லாருக்கும் அனுகிரகத்தை பண்ணக்கூடிய தினம். அந்த நாளை பார்த்துதான் நம்ம பார்த்தோம் யோசௌ புரா சமஜனிஷ்ட ஜெகத்ஹிதார்த்தம் ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜர் சரணாகதி பண்ணி காமிக்கிறார் அப்படின்னு. அது நம்மளுடைய அனுகிரகமாகவும் இந்த நம்ம கத்தியத்திரயம் உபன்யாசம் அப்படின்னு பண்ணும் பொழுது அது திங்கக்கிழமையாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு பங்குனி உத்தரம் இது நேத்தியோ நாளைக்கோ இல்லாம நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுவும் சரணாகதி பண்ணியாச்சு. அது பண்ணதுக்கு அப்புறம் மாதா பிதா எல்லாம் நீயே அப்படின்னு சொல்ற ஒரு விதமாக இந்த இடத்துல ஆச்சரியமா நமக்கு இந்த நாள்ல நமக்கு இந்த உபன்யாசம், அதனாலதான் இன்னைக்கு விட்டுடக்கூடாது அப்படின்னு எப்படியாவது நம்ம. ஏன்னா இன்னைக்குதான் கோவில்ல பார்த்தா கத்தியத்திரயம் எல்லா இடத்துலயும் நிறைய திவ்ய தேசங்கள்ல ஸ்ரீரங்கத்துல முக்கியமாக சாயங்காலம் கத்தியத்திரயம் இத்தனை நாய்க்கு எல்லாம் ஆச்சரியமாக தாயார் பெருமாள் முன்னாடி நிறைய பாகவதா சேர்ந்து சொல்லுவா. இந்த கத்தியம் சொல்றதே அழகு. அதுவும் ஒரு 200-300 பேர் சேர்ந்து சொன்னா எப்படி இருக்கும். அந்த கத்தியத்திரய மண்டபம்னே பேர். அந்த சாயங்காலம் தாயார் பெருமாள் பக்கத்துல ஏழி கத்தியத்திரய மண்டபத்துல அங்கதான் பாஷ்யக்காரர் முதல்ல இதை சேவிச்சேர் அப்படின்னு அங்க பெருமாள் கிட்ட இது பண்ணி சமர்ப்பிச்சேர். அதுக்கப்புறம் பகவானும் ஏத்துண்டேர் அப்படின்னு. அது மூலமாகத்தானே இன்னைக்கும் ஆச்சாரியர்கள் சரணாகதி பண்ணனா கத்தியத்திரயத்தை இன்னும் தினமுமே திருவாராதனத்துல சொல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட இந்த ஆச்சரியமான நாள்ல இப்ப திவ்ய தேசங்கள்ல, அதுவும் பாஷ்யக்காருடைய அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூர்ல பல திவ்ய தேசங்கள்ல இப்ப கத்தியத்திரயம் ஆயிட்டு இருக்கோம். நம்மளுடைய அனுகிரகம் இப்ப உபன்யாசமும் இந்த இடத்துல ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரியாக அமைச்சு கொடுத்தேர் பகவான். இந்த நாளை நமக்கு விட்டு கொடுக்காம இந்த நாள் அப்பேற்பட்டது. போன வாரம் நம்ம பார்த்தோம் பிதரன் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் விட்டோம். பிதா மாதா எல்லாத்தையும் விட்டு பகவானே சர்வம் அப்படின்னும் விட்டோம் அப்படின்னு சொல்றது காமியார்த்தமாகத்தான், பாகவதார்த்தமாக இல்லை அப்படின்றது போன வாரம் வரைக்கும் பார்த்தோம். त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च गुरुस्त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव देव அப்படின்னு. அப்ப எல்லாத்தையும் முட்டமேனா பந்து சகல பந்துவாகவும் நீர் இருக்கேரே. துவமேவ மாதா நீரே மாதா, நீரே பிதா நீரே, துவமேவ பந்து சகல பந்துவாகவும் இருக்கேர். குரு துவமேவ குருவாகவே இருக்கேர். துவமேவ வித்யா திரவிடம் துவமேவ அப்படின்னு. ஏன் அப்படின்னா மாதா என்ன பண்ணுவா அப்படின்னா பிரளய காலத்திலையும் எப்படி நம்ம கர்ப்பவாசத்துல 10 மாசம் இருந்து வரோம் எல்லாரும் குழந்தைகள்
எதுவா இருந்தாலும் அப்படிதானே வரும். அந்த மாதிரி நம்மளுடைய பிரளய காலத்துல பகவான் தன்னுடைய உதரம் வயிற்றிலேயே இத்தனை சேத்தனா சேத்தனத்தை மொத்தையும் தன்னுடைய வயிற்றுல வச்சு ரட்சிக்கிறான் இல்லையா? அப்ப பகவானே நமக்கு மாதாவாக ஆகிறான். அதனால மாதா பிரிய சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது பிரளய தசையில இருக்கிறதுனால மாதாவாரு, பிரியத்தின நமக்கு அனுகிரகித்ததுனால எப்பவுமே நமக்கு பண்றதுனால அப்பா பிதா, அப்புறம் ஹிதம் நமக்கு ஒரு நன்மை அப்படின்னு யோசிக்கிறதுனால சகல விதமான பந்துவாகவும் மாறாரு. அதனால மாதா பிதா பந்து. குருஹு அப்படின்னா அஜ்ஞானத்தை போக்கி நமக்கு அனுகிரகம் பண்றாரு. ஆச்சாரியன் நம்மளுடைய ஆச்சாரிய விருட்சத்துல பார்த்தா ஆரம்பிக்கிறதே லக்ஷ்மிநாத சமாரம்பம். எந்த நம்ம சம்பிரதாயத்துல லக்ஷ்மிநாதன் தான். அந்த லக்ஷ்மியோட சேர்த்த பகவான் அவனே முதல் ஆச்சாரியனாக ஆறேர். அவர் மூலமாக அதுக்கப்புறம் தாயார் மகாலட்சுமி, அதுக்கப்புறம் விக்ரசேனர், அதுக்கப்புறம் அந்த விக்ரசேனரே நம்மாழ்வாரா அவதாரம் பண்றேன்று அந்த நமக்கு அந்த சம்பிரதாயமே லக்ஷ்மிநாதன். அதனால அவரே குருஹு, ஆச்சாரியன், வித்யா அப்படின்னு பலனை கொடுக்கக்கூடியவர், அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கு. திரவிடம் தொமேவ அப்படின்னு சகல விதமான செல்வங்களும் கொடுக்கக்கூடிய ஆயுஷ்யம் எல்லாத்தையும் சகல விதமான செல்வமும் அப்பேற்பட்டதுனால அவர் திரவிடம் தொமேவ அப்படின்னு சகலவிதமான புருஷார்த்தமாக நமக்கு வேண்டிய தர்மார்த்த காம மோட்சத்தை எல்லாத்துக்கும் அனுகிரகிக்கும்படி இருக்கக்கூடியவராக இருக்கேர் பகவான். அப்படின்றதுனால அவரே சர்வம் தொமேவ அப்படின்றது இங்க ஆச்சரியமாக சொல்றேன். அதனால என்ன அப்படியும் இது நமக்காக ஆயிடுறது. எனக்கு மாதா பிதா குரு தெய்வம்னே இல்ல, சகல ஜகத்துக்கும் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னும் லோகத்துக்கே, அதுவும் 14 லோகம் பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் வரைக்கும் அப்படின்றத அடுத்த ஸ்லோகத்துல குறிக்கிறேன். முதல்ல ஸ்லோகத்துல இந்த பந்துத்துவத்தை விடுறோம் அப்படின்னு, அந்த பந்துத்துவத்தையும் நம்ம சொல்றது காமியார்த்தமாக, அப்பா இருந்தா நமக்கு இதெல்லாம் பண்ணுவா அப்படின்ற அந்த எண்ணத்தை தான் விடுறோம். அப்பாவே பரம பாகவதோத்தமர்னா அவர் எனக்கு அனுகூலம் பண்ணுவார், அது வேற. அந்த அந்த பந்துத்துவத்தை நம்ம விடல. அடுத்த இதுல என்ன சொல்றாரு, எனக்கு எல்லாமாகவும் நீயே இருக்கிறாய் அப்படின்னு. அதுவும் பக்தியில பார்த்தா பல பேர் பலவிதமா பக்தி பண்றான். அம்மாவா நினைச்சு பக்தி பண்றான், அப்பாவா நினைச்சு பக்தி பண்றான். அதே மாதிரி குழந்தையாக கூட நினைச்சு ஆழ்வார்கள்ல குழந்தையாக நினைச்சு தாலேலோ பாட்டு பாடுறேன் பெரியாழ்வார் கண்ணனுக்கு. பந்துவாக, மித்ரனாக, சுக்ரீவன் சகாவாக இருந்து, ஹனுமார் பார்த்தா ஒரு சேவகனாக இருந்து நீ எனக்கு சுவாமி அப்படின்ற இடத்துல சுவாமித்துவத்தினால சேவை பண்றேன். லக்ஷ்மண பரத சத்ருக்னாதிகள் அண்ணா அப்படின்ற அந்த ஒரு விதமான பந்து. அப்படி எல்லாருக்கும் எல்லா விதமாக அப்படி இருக்கு. சபரி அப்படின்னு பார்த்தா எப்படி நம்ம ஆச்சாரியன் சொன்னேர் பகவான் வருவான் அப்படின்றதுனால அந்த ஒரு விதமாக அவ பக்தி பண்றான். அப்புறம் நாயிகா பாவத்துல பக்தி பண்றான். அதனாலதான் பந்துஹு அப்படின்னா இங்க எல்லாத்தையும் வச்சுக்கணும். பர்த்தா முதல் கொண்டு எல்லாத்தையும் எப்பேற்பட்டதோ அவாவா இஷ்ட பிரியபடி எப்படி எப்படி பகவானை நினைச்சு பக்தி பண்றாளோ, சுதாமா அவன் நண்பனாக பக்தி பண்ணான். அந்த மாதிரி அர்ஜுனனும் நண்பனாக பக்தி பண்ணான். அப்படி எல்லா விதமா சிஷ்யனாக சாந்திபனி மகரிஷி தன்னுடைய சிஷ்யன் தான் கண்ணன். அந்த சிஷ்யன் மேல அவருக்கு ஒரு பக்தி உண்டு. அந்த மாதிரி ஆச்சரியமா எல்லா விதமான பந்துவாவும் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றாரு. அப்பேற்பட்டவர் அப்படின்னு பெருமாள் தாயார் முன்னாடி இந்த இடத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரர் சொல்றார். அதுக்கு அடுத்த ஸ்லோகம், எல்லாருக்கும் இந்த அண்டக்கட்டா எனக்கே கிடையாது, எல்லாருக்குமே ஜெகத்துக்கெல்லாம் பந்துவாக இருக்கார் அப்படின்னு. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கரீயான் நத்வத்ஸ்யமோஸ்த்யப்யதிக குதோத்ன்யோ லோகத்ரயேப்ய பிரதிம பிரபாவ தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே த்வாம் அஹமீசமீட்யம் பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யுஹ பிரிய பிரியார்ஹசி தேவ சோடும் அப்படின்னு. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய அப்படின்னும், பிதா லோகத்துக்கெல்லாம் பிதா. சராச்சரன் அப்படின்னா இந்த அண்டங்கள் எல்லாத்துக்கும், சராச்சரம் சேத்தனா சேத்தனங்கள் அப்படின்னு. சேத்தனம் அப்படின்னா இந்த பத்தன் புக்தன் நித்திய சூரிகள் அவாழ்லாம். அச்சேதனம் அப்படின்னா இந்த பிரகிருதியான லோகங்கள், இந்த இதுல இந்த மிருகங்கள் பக்ஷில எல்லாம் சேத்தனத்துல வந்துடும். அந்த பிரகிருதி சிருஷ்டி மரம் இதெல்லாம் அச்சேதனத்துல வரும். அப்பேற்பட்டதெல்லாம் எல்லாத்துக்கும் ஜெகத்துக்கு பிதாவாக இருக்கு. துவமஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கரீயான் பிதாவாக இருக்கேர் அப்படின்னா மட்டும் போராது. பிரஹ்லாதனுக்கு ஹிரண்யகசிபு பிதாவாக இருக்கேர், அந்த மாதிரி பிதா கிடையாது. பூஜ்யஸ்ய பூஜ்யம் எல்லாருக்குமே அப்படின்னா எப்படின்னா,
ராமருக்கு தசரத சக்கரவர்த்தி இருந்தா போலே அப்படிங்கிறது. அப்ப தசரத சக்கரவர்த்தி என்னன்னா, விஸ்வாமித்திரர் வந்து வனவாச காட்டு காஷின்னு போரு. அப்ப ராமலட்சுமணரும் முதல்ல அவர் அடிக்க சொன்னது யாருன்னா, தாட்டகைய வதம் பண்ண சொல்றாரு. தாட்டக வதம் பண்ண சொல்லும் பொழுது ராமன் வந்து அப்படி ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். ஏன்னா ஸ்திரீ வதம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? ஸ்திரீ முதல்ல அதுவும் யுத்தத்துக்கு போறோம். அப்புறம் ஸ்திரீய யுத்தம் பண்ணணுமா அப்படின்னு வருது. அப்படி யோசிக்கும் போதே அவர் விஸ்வாமித்திரர் புரிஞ்சுட்டார். என்னப்பா ஸ்திரீ வதம் அப்படின்னு யோசிக்கிறியா? அப்ப வந்து ஒரு ஒரு நாட்டுக்குள்ள ஒரு புலி வந்துடுது. அந்த புலி இருக்கிற எல்லா பசுமாட்டுகளையும் அடிச்சு சாப்பிட்டு இருக்கு. வர மனுஷாலெல்லாம் அடிக்கிறதுன்னா, அப்ப ராஜா ஒருத்தன் அனுப்புறார். போய் அதை அடிச்சிரு அப்படின்னு. அப்ப பானத்தை போடும்போது இது பெண் புலியா ஆண் புலியான்னு பாப்பியா? பெண் புலியா இருந்தாலும் அடிச்சுதானே ஆகணும். ஏன்னா அத்தனை ஹிம்சை பண்றான். அந்த மாதிரி தாட்டக்கா வந்து அவ்வளவு ஹிம்சை பண்றாப்பா. அதனால தர்மத்துக்காக நீ இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு ஒண்ணு அவர் முதல் வார்த்தை என்ன சொல்றாருன்னா, அப்படி யோசிக்கல. என்ன பண்ணலாம் இவ முதல்ல நல்லவளா இல்லவளா அப்படின்றதா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் சில பேர் வந்து என்னன்னா சின்ன தண்டனை கொடுத்தாலே மன்னிச்சு பயந்து போயிடுவான். அந்த மாதிரி போயினா கூட பரவாயில்ல. எடுத்த உடனேயே தண்டனைன்னா சாமதான பேத தண்டம் அப்படின்னா கடைசி தான் தண்டனை. எடுத்த உடனே கொலை பண்ணிடக்கூடாது. அதனால என்னன்னு யோசிக்கிறேன்னா, எப்ப எங்க அப்பா உம்மிடத்தில் எங்க 2 பேரையும் ஒப்படைச்சாரோ, அப்ப நீர் எப்பேற்பட்டவர்னு எங்களுக்கு தெரியும். அப்படின்னா பித்தா அப்பா தசரத சக்கரவர்த்தி மேல அப்பேற்பட்ட நம்பிக்கை. ஏன்னா அவரும் ராஜரிஷி, தர்மாத்மா, சத்தியசந்தர். அப்போ அவரு சாதா ஒருத்தர் கிட்ட வந்து என் பசங்களை ஆட்சிண்டு போ, நீ கேட்கறதெல்லாம் பண்ணுவே அப்படின்னு சொல்லிட மாட்டேன். அப்படின்னா நீர் எப்பேற்பட்டவராக இருக்கும் விஸ்வாமித்திரர். அதனால நீர் என்ன சொன்னாலும் நான் இப்ப பண்ண போறேன். நீர் ஆக்ஞைதான். அதனால பெண்ணான்லாம் யோசிக்கல அப்படிங்கிறது. அந்த மாதிரி அப்போ அப்பா கிட்ட எப்படி அப்பேற்பட்ட ஒரு இது இருக்கு. பக்தி, பித்ருபக்தி, பித்ருவச்சன நிர்தேசாத், பித்ருவச்சன கௌரவாத் அப்படின்றது அந்த ராமாயணத்துல அந்த வரும். அதனால நீர் என்ன சொன்னாலும் நான் பண்றேன் அப்படி. அந்த மாதிரி ஹிரண்ய கசுப்பு கிடைச்ச மாதிரி அப்பா இல்லை. அதனால பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய துவமஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கரியான் அப்படின்னு குருவாகவும் இருக்கு. எல்லாருக்கும் குரு. அதனால நம்ம பார்த்தோம் லட்சுமிநாத அப்படின்றதுனால எல்லாருக்குமே முதல் குருவாக ஆச்சாரியனாக இருக்கார். பூஜ்யமாக இருக்கார். குருவாக இருந்தாலும் பூஜ்யத்துல இருக்கார். நம்ம வந்து சில குருனா மதிக்கிறது இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கணும். அப்படி இல்லை. அதே மாதிரி அப்பாவாக இருந்தாலும் அப்பேற்பட்ட ஸ்தானத்துல இருக்கார். அதுவும் எல்லா லோகத்துக்கும் சேத்தனாச்சேத்தனம் அனைத்துக்கும் அப்படின்னு. நத்வத்ஸ்யமோஸ்த்யப்யதிக குதோன்யோ அப்படின்னு உமக்கு சமம் அப்படின்றது யாருமே இல்லை. அப்பா குரு அப்படின்லாம் சொல்லிட்டதுக்கு அப்புறம் உமக்கு சமம் வேற யாருமே கிடையாது. அந்த சமம் அப்படின்னா எதுல எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி மனுஷர்களையும் உமக்கு சமம் கிடையாது. அதுக்கப்புறம் நித்திய சூரிகள் அப்படின்னு எடுத்திருந்தாலும் அவளும் உமக்கு சமம்னு சொல்லிட முடியாது. முக்தர்களையும் உமக்கு சமம்னு சொல்ல முடியாது. அதனால நீர் அப்பேற்பட்ட பெருமை உள்ளவர் அப்படின்னு. அடுத்தது லோகத்ரயேப்யதிக பிரபாவ அப்படின்னு உமக்கு சமமே கிடையாதுன்னு சொல்லிட்டா உமக்கு மேல ஒருத்தர் உண்டா அப்படின்னா உமக்கு மேலையும் யாரும் கிடையாது. அதனால இப்ப யார் இது இருக்கிறதுலே ஒசத்தி அப்படின்னா சாட்சாத் பகவான் அப்படி. ராமாயணத்திலே முதல்ல வந்து அங்க வால்மீகி மகர்ஷி முதல்ல நாரதரை பார்த்தவன முதல் கேள்வி கேட்கிறார். அப்படின்னா இந்த லோகத்திலேயே தர்மாத்மா யாரு அப்படின்னு சில குணங்கள் எல்லாம் சொல்லி கேட்கிறார். அப்போ வந்து முதல்ல அவர் கேட்கும்போது என்னன்னா உடனே நல்ல குணங்கள்லாம் சேர்ந்தவர் அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இந்த பூலோகத்துல யார் அப்படின்னு கேட்கிறேன். பூலோகத்துல அப்படின்னா நரசிம்மன் வந்தேரே பிரகலாதனுக்காக அவர்னும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா இந்த காலத்துல இப்போ என் காலத்துல இருக்கிறவர்களை சொல்லும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கூட அவர் யாரு சொல்றாருன்னா ராமனை தான் சொல்றாரு. அந்த ராமன் அப்படின்னு சொல்றாரு தசரத குமாரர் அப்படின்னு. ஏன்னா அந்த பகவானோ பகவானுடைய அவதாரமோ அவளுக்கு ஒசத்தி இன்னும் யாரும் கிடையாது அப்படின்றது ஆயிடுது. பகவானே தானே சாட்சாத் ராமனாக அவதாரம் பண்ணார். அதனால பூலோகத்திலையும் பார்த்தாலும் வைகுண்டத்திலையும் பார்த்தாலும் சகல குணங்களோட இருக்கிறது யார் அப்படின்னா அந்த பகவானாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேற யாரும் கிடையாது. அதான் போல கிடையாது. லோகத்ரயே பிரதிக பிரதிம பிரபாவ அப்படின்னு இந்த லோகத்ரயம் 7 14 லோகம் பூபூஸ்வ மகோலோகத்திலிருந்து பிரம்மலோகம் வரைக்கும் ஒரு லோகம், நம்பதில் ஒரு பூலோகம், அப்புறம் கீழே அத்தல சில பாத்தாள லோகம், சகல லோகத்துக்கும் உம்முடைய பிரதிம பிரபாவம் வேற யாருக்கும் கிடையாது. அந்த பிரபாவம்னு சொன்னா என்னன்னா பரத்துவம், அதுக்கப்புறம்
கருணை. இது ரெண்டுமே. கருணையிலையும் உம்மை மிஞ்சினவர் யாரும் கிடையாது, பரத்துவத்திலையும் உம்மை மிஞ்சினவர் யாரும் கிடையாது. இதுல பரத்துவம், அதுக்கப்புறம் அந்த குணம், அந்த கருணை அப்படின்றது இது ரெண்டுமே சேர்ந்து சில பேருக்கு இருக்கிறது கஷ்டம். ஒரு பிரதான மந்திரினா நம்ம சுலபமா போய் அவளை பார்த்துட முடியுமா? ஆனா பரத்துவம் அப்பேற்பட்ட இவருக்கு வசதி யாரும் கிடையாதுன்றவர் கிருஷ்ணாவதாரம் எடுத்து மாடு மேய்ச்சிட்டு எல்லாரோடையும் விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு பரத்துவம் இருக்கிறவா எல்லாருக்குமே சௌலபியம் இருந்துராது. அதனால ஒரு உதாரணமா ஆச்சாரியர்கள் சொல்றது என்னன்னா, புல்லு இருக்கு இல்லையா, அந்த புல்லு அதுக்கு ஒன்றும் பெரிய பரத்துவம் கிடையாது. அப்படின்னா புல்லு எங்க வேணாலும் கிடைச்சிடும். சில மரம் கூட அந்தந்த இடத்துலதான் வளரணும், அது வளர்றது கஷ்டம். புல்லு ஒண்ணுமே இல்லை, மண்ணு போட்டு வச்சிருந்தா அது புல்லு வந்துடும். அது எங்கேயுமே சுலபமாக கிடைச்சிடும், ஆனா அதுக்கு பரத்துவம் இல்லை. தங்கம் இருக்குன்னு பார்த்தா தங்கத்துக்கு பரத்துவம் அதிகம், ஆனா சுலபமா எல்லாரும் வாங்கிட முடியுமான்னா வாங்கிட முடியாது. அதுக்கு நல்ல பணக்காரனாலதான் அது வாங்க முடியும், அது அவனுக்கு தான் அது கிடைக்கும். ஆனா அது ஆஹ் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. ஆனா அதுக்கு நல்ல வசதி, அந்த பரத்துவம்னா என்னன்னா அந்த உயர்ந்த அந்த இது இருக்குன்னு. அப்படி லோகத்துல எல்லாத்துக்குமே அப்படிதான். ஆனா லோகத்திலேயே இவருக்கு உயர்ந்ததுக்கும் வேற யாரும் இல்லை, ஆனா அவருக்கு அப்பேற்பட்ட சௌலபியம் அதிகம் அப்படின்னு யார் இருக்கான்னா சாட்சாத் பகவான் மட்டும்தான். அதனால அப்பேற்பட்ட பிரபாவம் வேற யாருக்கும் இல்லை. இந்திராதிகள்லாம் கூட காட்டாடுற கஜேந்திர முகத்துல ஆதி மூலமேன்னு தானே சொல்றாரு. பேரு சொல்லி ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு கூப்பிடலையே. ஆனா இந்த ஆதிக்கெல்லாம் மூலம் யார்? அந்தந்த தேவதை இது யாரை கூப்பிடுறா அவாவா சச்சி இந்திராணி எல்லாம் கேட்கிறா, நீர் போய் காப்பாத்தலாமே, சரஸ்வதி தேவி கேட்கலாம், பிரம்மதேவி காப்பாத்த, என்ன கூப்பிடலையே அவர். ஏன்னா ஆதி எல்லாத்துக்கும் ஜெகத்துக்கும் காரணம் யாரு? சாட்சாத் பகவான தானே, அவர் தான் போகணும் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்பேற்பட்ட பிரபாவத்தை உள்ளவர் வேற யாருமே கிடையாது, இவருக்கு ஈடு யாரும் கிடையாது. தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாயகாயம் அப்படின்னு, ஆகையினாலே மேல சொன்ன உம்முடைய பெருமையினாலே சகல லோகத்துக்குமே நீர்தான் தந்தையாக இருக்கிறதுனாலே உம்மெண்ட நான் சரணாகதி பண்றேன், வேற யார் என்ற சரணாகதி பண்ணிட முடியும்? அதுவும் எப்படி அப்படின்னா பிரணம்ய பிரணிதாய அப்படிங்கிறது. பிரணம்யன்னா அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து என்னுடைய சரீரத்துல இந்த பூமண்டலத்துல படுற மாதிரி அப்படியே கீழே விழுந்து நான் நமஸ்கரிக்கிறேன் காயம் அப்படிங்கிறது. பிரசாதையே துவம் அகமீசமீஜேஹே. ஈசம், ஈசன் அப்படின்னா சர்வலோகத்துக்கும் ஜெகத்துக்கும் ஈசன், அவர் ஈஸ்வரன் அர்த்தம். அப்புறம் ஈட்யன் அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணத்தக்கவர். மற்றவாளுக்கெல்லாம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணா கூட ரொம்ப ஓவரா இருக்கே, இவருக்கு இவ்வளவு குணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவருக்கு என்ன ஸ்தோத்திரம் பண்ணாலும் இன்னும் கூட அவரது இன்னும் பூர்த்தியால, அதுதானே தயாஸ்தகர் சொல்றேன், பிராச்சேத சகா அவள்லாம் பண்ண கூட அது கூட இன்னும் பூர்ணமாக இல்லை, இவருடைய குணங்களோ சமுத்திரத்தின் அளவு இருக்கு அப்படின்னு சொல்றேன். என்னதான் அதுதான் ஸ்ரீஸ்துதி பூஸ்துதி கோதாஸ்தி ஹைகிரீவஸ்ல எல்லாத்துலயுமே பார்க்கலாம். நான் என்ன ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது உண்மை பூர்த்தியாக சொல்லிட முடியாது. நான் ஒரு குழந்தையாக இருக்கேன், ஏதோ என்னால முடிஞ்சது நீர் ஏத்துக்கணும் அப்படின்னு தானே சொல்றேன். அதனால அவர் இவர ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரத்துல அதிகப்படி அப்படின்னே சொல்லிட முடியாது. மற்றவாள் கூட ரொம்ப ஓவரா இருக்குப்பா, இவர் பண்ண காரியத்தை அப்படியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கூட ஒரு தோஷம் இருக்கும். ஆனா இவருக்கு கிடையாது. சகல சகல லோகமும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாக இருக்கே, ஈசனாக இருக்கே. பிரசாதய தூ அப்படின்னு திருவள்ளத்துல நான் சரணமடைகிறேன்னா திருவள்ளத்துல அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் உமக்காக உம்முடைய அனுகிரகம் எனக்கு தேவை. அப்படி எப்படி அப்படின்னா, இவ்வளவு பாப்பங்கள் பண்ணிட்டு நீங்க வரியே அப்படிங்கிறது. தேவசோடும், தேவன்னா லீலைகள் பண்றவன் அப்படின்னு. லீலைகள் சகல ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி லயம் அனைத்துமே ஒரு லீலையாக பகவான் தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தினாலேயே பண்ணிடுறான். தேவன் இங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அதே லீலையோட என்னுடைய சகல பாப்பத்தையும் போக்கிடுமே. இவ்வளவு சிருஷ்டி ஸ்திதி லயம்லாம் லீலையாக சுலபமாக போக்கடிக்கிறவர் என்னுடைய பாப்பங்களையும் சுலபமாக ஒரு லீலையாக போக்கடிக்கலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா பிதேவ புத்திரஸ்ய, ஒரு பிதாவுக்கு புத்திரன் எப்படியோ, புத்திரன் தப்பு பண்ணாலும் பிதா தன்னை மன்னிச்சு இல்ல ஒரு சின்ன தண்டனை கொடுத்து நல்ல மார்க்கத்துல கொண்டு அவருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவானோ, மேலேயே சொல்லியாச்சே நீர் தான் ஜெகத் பிதான்னு. அப்ப பிதா புத்திரனுக்கு எப்படியோ நாங்கள் உம்முடைய புத்திரர்கள், அதனால என்மக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும். பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்திஹு. அப்போ நண்பர்கள் இருக்கான்னா, ஒரு நண்பன் தப்பு பண்ணிட்டா இன்னொரு நண்பன் எப்படி சின்ன ஒரு நாள்ல சண்டையில இருந்துட்டு பரவாயில்ல அடுத்த நாள் மன்னிச்சு விட்டுறானோ, அந்த மாதிரி என்ன சகாவாகவும் வச்சுட்டா கூட நீர் எனக்கு சகானால
என்னுடைய பாப்பங்களை மன்னிச்சு விட்டுடணும். பிரியார்ஹசி அப்படின்னு ஒரு பிரியர்கள் கிட்ட அப்படின்னு. அப்ப பிரியர்கள்லாம் மேல சொன்னது ஒரு உதாரணம். பிதா புத்திரன் மித்திரர்கள் அப்படின்னு சொன்ன உதாரணம். அப்படி எப்பேற்பட்ட பந்துத்துவம் வச்சிருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியர்கள் அப்படின்ற அது பாகவதர்கள் இன்னொரு பாகவதர்களுக்கும் இல்ல எப்படி வேணா வச்சுக்கலாம். தேசம் மூலமாகவும் எப்பேற்பட்ட இவர் எனக்கு வேண்டியவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி நான் உமக்கு வேண்டியவன் அது மேல சொன்னது உதாரணம். அதனால நீர் எனக்கு அனுகிரகிச்சு தேவசோடும் அப்படின்றத எடுத்து சொல்லு. இப்ப என்னன்னா இங்க ஒரே க்ஷணமாக சொல்லிட்டு என்னுடைய பாப்பங்களை நீர் போக்கடிக்கணும் அப்படின்றதுக்கு காரணமும் சொல்லிட்டேன். நீர்தான் அப்படின்னு பந்து எனக்கு சகல விதமான பந்துவாகவும் இருக்கிறதுனால நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னும் அவருடைய பெருமைகள் அப்பேற்பட்டது அப்படின்றது இங்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பங்கள் எப்பேற்பட்ட பாப்பங்கள் அதுதான் பாஷ்யக்காரிங்க ஆச்சரியமாக எடுக்குது. மேல எப்படி குணங்கள் எடுத்து பகவானுடைய லீலா விபூதி அந்த விபூதிகளை எடுத்து அப்படி ஆச்சரியமாக ஒவ்வொன்று சொல்லும் பொழுதும் எப்பேற்பட்ட பாப்பங்கள் எல்லாம் எனக்கு போக்கடிக்கணும் அப்படின்னு அவ்வளவு பாப்பங்களையும் எடுத்து காட்டு. மனோவாக்காயைஹி அநாதிகால பிரவருத்தானந்தா கிருத்தியாக கரண பகவத் அபச்சார பாகவத் அபச்சார சக்கியாபச்சார ரூப நானா விதானந்தாபச்சாரான் ஆரப்த கர்மஹன் அனாரப்த கர்மஹன் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானாம் சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ அப்படின்னு ஏன் இந்த பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கணும் அப்படிங்கிற அடுத்தது என்னுடைய புண்ணியத்தெல்லாம் போக்கடிக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா இப்ப இந்த சரணாகதி எதுக்கு பண்றது? நம்ம ஏற்கனவே சொன்னோம் சரணாகதி எதுக்கு வேணாலும் பகவான் கிட்ட சரணாகதி பண்ணலாம். என்ன காப்பாத்து, இல்ல எனக்கு நல்ல தனம் வரணும், எப்படி வேணா சரணாகதி பண்ணலாம். பாதுகை எனக்கு கொடுத்துட்டு போன்னு பாதுகா சாம்ராஜ்யம் பண்ணணும்னு பரதன் சரணாகதி பண்றார். லக்ஷ்மணன் உம்முடைய நான் வனவாசத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக சரணாகதி பண்றார். விபீஷணன் தர்மத்துக்காக சரணாகதி பண்றார். எதுக்கு வேணா சரணாகதி பண்ணலாம். ஆனா இங்க பாஷ்யக்கார் பண்ற சரணாகதி எதுக்கு? மோட்சத்துக்கு. அப்ப ஆனந்த லோகத்துல இருந்து பகவானை அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன நமக்கு தடையாக இருக்கு அப்படின்னா புண்ணிய பாப்பங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கோம். புண்ணியம்னு பண்ணா சொர்க்கலோகத்துலதான் போய் நமக்கு சேருவோம். அங்க அந்த புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு திருப்பியும் கீழே தான் வரப்போறோம். பாப்பங்கள் பண்ணா நரக்கலோகத்துக்கு போவோம், தண்டனை அனுபவிப்போம், திருப்பியும் இந்த பூமியில வருவோம். ஆனா புண்ணியம் பாப்பம் அப்படின்ற இந்த வாசனை இருக்கிறதுனால திருப்பி அதே தான் பண்ணிட்டு இருப்போம். அப்போ இந்த சம்சாரத்திலிருந்து மோட்சத்துக்கு போறதுக்கு எது பாதகமாக இருக்கு அப்படின்னா புண்ணிய பாப்பங்கள். அந்த பாப்பங்கள் எப்பேற்பட்டது, புண்ணியங்கள் எவ்வளவு விதமாக இருக்கு, அந்த ஒவ்வொரு விதத்திலையும் இன்னும் கேட்டகரைஸ் பண்ணா இன்னும் எவ்வளவு விதமான இருக்கு அப்படின்னு எல்லாம் எடுத்து அது எல்லாமே எனக்கு போக்கடிக்கணும் அப்படிங்கிறது. மனோவாக்காயி மனசுனால பண்ண பாவம், வாக்குனால பண்ண பாவம், காயம்னா சரீரத்தினால பண்ண பாவம். சரீரம்னா ஒருத்தனை போட்டு அடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். மனசுனாலேயே புண்படுத்தலாம். ஒன்னு அடிச்சு ஒருத்தனை கத்தியால தான் கொலை பண்ணணும்னு அவசியம் இல்லை, மனசுனாலேயே ஒருத்தனை கொலை பண்ணிடலாம். அப்பேற்பட்ட அவனை இது பண்றது. வாக்குனால கண்ட சொற்களை சொல்லி இன்னொருத்தனை திட்டுறது. அதெல்லாமே இந்த 3 விதமாக சொல்லக்கூடிய. இன்னொரு பத்தி அவதூறு சொல்றது. அவர் இல்லாதப்போ இவர் பாத்தியா என்ன பண்ணாரு, பாத்தியா வாத்துல என்ன நடந்து தெரியுமா அப்படின்னு அவதூறு சொல்றது. இதெல்லாமே சகல விதமா இந்த 3 விதமான பாப்பங்கள் தான். அப்போ இதுல ஒரு உதாரணம் இருக்கு. மனசாலேயே அப்படிங்கும் பொழுது, மனசுனாலையும் வாக்குனாலையும் அப்படிங்கும் பொழுது மகாபாரதத்துல ஒரு உதாரணம் இருக்கு. 8 நாள் யுத்தம் நடந்திருக்கு. பீஷ்மர் தான் முதல்ல தலைமை தாங்கினர் கௌரவர்களுக்கு. அர்ஜுனனும் பீஷ்மர் என்னென்னவோ பண்ண பார்த்தான். 8 நாள் கௌரவர் சேனையிலையும் யாருக்கும் ஒண்ணுமாகல, பெரியோர்களுக்கு பாண்டவ சேனையிலையும் ஒண்ணுமாகல. யுத்தம் அப்படியே போயிட்டே தான் இருக்கு. 8வது நாள் தர்மராஜருக்கே கோபம் வந்தது. கோபம் வந்தவொடனே என்ன சொல்றான், இந்த காண்டீவத்தை வச்சுட்டு இந்த அர்ஜுனன் எப்ப பார்த்தாலும் என் பெருமையே பேசிட்டு இருக்கான், என் காண்டீவத்தை வச்சு யார வேணாலும் போடுவேன்றான், ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறானே, 8 நாள் யுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கோபத்துல சொல்லிட்டு. இது அர்ஜுனனுக்கு ஒரு கோபம் வந்தது. ஏன்னா அர்ஜுனன் ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கான், என்னுடைய காண்டீவம் அதை யாராவது ஏதாவது சொன்னா அவளை நான் வதம் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை ஒரு காலத்துல பண்ணியிருக்கான். உடனே என்ன பண்ணானா, காண்டீவத்தை எடுத்து தர்மராஜாவையே நான் வதம் பண்ண போறேன்னு போயிட்டான். அப்ப கண்ணன் அங்க வந்தாரு. என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு. இல்ல மனசால இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒரு பிரதிஜை பண்ணேன், தர்மராஜா இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ என்னுடைய காண்டீபத்தை பத்தி தப்பா சொல்லிட்டேன், அதனால என் பிரதிஜையை நிறைவேற்ற போறேன் அப்படின்னு.
கண்ணன் சொன்னார், சரி இருப்பா, இதெல்லாம் நீ பண்ணாத, நான் ஒண்ணு சொல்றேன், அதை படி அப்படின்னு ஒரு ஓலைச்சுடி எடுத்து கொடுக்குறாரு. அதுல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, தர்மராஜரை பத்தி பல அபவாதத்தை சொல்றான். இவர் வந்து தன்னுடைய தர்ம பத்னியே வச்சவர், தம்பிகள் எல்லாம் விட்டவர், இவர் வந்து தர்மம் தர்மம்னு பேசுறாரே தவிர இவர் எல்லாம் இவரை போல ஒரு அதர்மவாதி கிடையாது அப்படின்னு என்னென்னவோ அவர் பத்தி தப்பா எழுதியிருக்கு. அதெல்லாம் படிச்சுட்டு மனசால அவன் சிரிக்கிறான் அர்ஜுனனுக்கு. உடனே அவர் சொன்னாரா, நீ தர்மராஜரை வதம் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கோ, ஆயிடுத்து அப்படின்னா. ஏன்னா எப்ப ஒரு அவதூற படிச்சு அதை சந்தோஷமா ஏத்துக்கிற, இத்தனை நாள் தர்மராஜர் பத்தி உனக்கு தெரியாததா, எவனோ ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா என்னன்னா, இப்ப உனக்கு கோபம் இருக்கிறதுனால இன்னொருத்தன் வந்து அவன் அபவாதம் சொல்லும் பொழுது அப்ப கூட அவர் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா நீ அதை சந்தோஷமா எப்ப நீ மனசால ஏத்துன்றியோ அப்பயே நீ அவரை வதம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். என்ன, ஆயுதத்தை எடுத்துதான் ஒரு மனுஷனை வதம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி அடுத்த உடனே என்ன பண்ணான்னா, சரி தர்மராஜரை நான் வதம் தர்மராஜரை யார் வதம் பண்ணாலோ அவளை நான் வதம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பிரதிஜ்ஞை இன்னொரு காலத்துல எடுத்திருக்கான். சரி அப்படின்னா நான் வந்து அக்னி பிரவேசம் பண்ண போறேன் அப்படின்னு போயிட்டான். அப்ப கண்ணன் சொன்னாரு, ஏன் என்னப்பா நீ என்னென்ன பிரதிஜை பண்ணியோ முதல்லயே எனக்கு சொல்லிட்டு, இந்த மாதிரிலாம் நீ திடீர்னு ஒரு பாம்பு போடாத, என்ன சொல்லு அப்படின்னு. அந்த மாதிரி இது சொன்ன உடனே சரி இந்த ஓலைச்சுடி எடுத்து படினாரு. அதுல என்ன எழுதிருக்குன்னா, அர்ஜுனனை பத்தி பெருமையா எழுதியிருக்கு. அர்ஜுனன் மாதிரி ஒருத்தனா, சிவனையே ஜெயிச்சவர், அவர்கிட்ட இருந்தே ஆயுதத்தை வாங்கினவர், சிவதனுசை வாங்கினவர் அப்படின்னு அதை பார்த்து சந்தோஷப்படுறான். ஆஹா எப்பேற்பட்டதுன்னு. எப்ப ஸ்வய புராணத்தை கேட்டு தான் சந்தோஷப்பட்டானோ அப்பயே நீ ஒன்னையே கொண்டுட்டேன்னு அர்த்தமா. அதனால ஒருத்தன் வந்து நம்மளை பத்தி பெருமையா சொல்றான்னா, அது பகவானுடைய அனுகிரகம், என்னுடைய ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லாம, சுய புராணத்தை கேட்டு பாத்தியா, நானே பெரியவன், நானே பிரம்மா, நானே இந்திரன், நானே சூரியன் அவர் சொல்லிட்டு இருக்கான்னா, அதை கேட்டு தலையாட்டுறதும் மகா பாபமா. அது நம்ம சம்பந்தத்தை நம்ம ஆச்சாரியர்கள் எப்படி உபன்யாசம் பண்றாருன்னு கேட்டா சொல்லு. நம்ம இந்த ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினாலதான் என்னால் இப்படி சொல்ல முடியுதுன்றது தானே நம்ம ஸ்தாபிப்போம். அவ ஸ்டேஜ்ல சொன்னா கூட அதை வந்து நம்ம அதுதான் சுவாமி தேசிகன் கிட்ட பார்க்கலாம். எப்பேற்பட்ட சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு தாயார்கிட்டயே விருது வாங்கினா கூட தான் சொல்றது என்னன்னா, வீணா விசேஷமிவ வெங்கட சைதநாதான்னு அவர்தான். நான் ஒரு வீணை, ஒரு கருவிதான், என்ன வாசிக்கிறது சாட்சாத் பகவான் வெங்கடநாதன், வெங்கடேசன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு குணம் இருக்கணும். அதனால இதுவும் அதனாலையும் புண்ணியம் அதிகம். அந்த மாதிரி பாவங்கள் இதெல்லாம் மனசால நினைக்கிற பாவங்கள் எல்லாமே அப்படி பார்த்தா இன்னும் எவ்வளவோ நம்ம பண்றோம். அதெல்லாம் சொல்ல வேணாம். இந்த உதாரணமேன்னா அப்ப மத்ததெல்லாம் நீங்க யோசிச்சுக்கோங்க. மனசு, வாக்கு, காயம். அடுத்தது என்னன்னா, அனாதிகால பிரவருத்தி. இதெல்லாம் எப்போல இருந்துப்பா இந்த மாதிரி பல பாவங்கள் பண்ணியிருக்கேனே அப்படின்னு பகவான் கிட்ட வர அவர் கேட்கிறாரு, என்னிலேருந்து நீ பண்ணிட்டு இருக்கேன்னா அனாதி காலம். ஏன்னா என்னுடைய ஜென்மான்றது எத்தனை வருஷம், என்ன வருஷத்தை சொல்ல முடியுமா? எத்தனை ஜென்மான்னு எனக்கே தெரியாது. கோட்டி கோட்டி கோட்டியான ஜென்மாவில மீண்டும் மீண்டும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு நான் பிறந்து மரணம் ஆயிட்டுதான் வந்துட்டு இருக்கேன். எந்த ஜென்மாவுல எப்போ நீ ஆரம்பிச்ச பாவம் பண்றதுன்னு என்கிட்ட கேட்டா நான் என்னத்த சொல்லுவேன்? அனாதி காலமாக இது நடந்துட்டுதான் இருக்கு. அனந்த. சரி எப்ப முடிப்ப? சரி அடியே, நாளைக்கு என்னுடைய பாப கர்மாலாம் நான் முடிச்சிடறேன், நாளையிலேருந்து நான் ஒரு பாபமும் பண்ண மாட்டேன்னு நம்மளால சொல்லிட முடியுமா? நான் இந்த இருக்கிற வரைக்கும் இன்னொரு ஜென்மாவை எடுத்தாலும் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். அதனால அனந்த. எப்ப இந்த பாபம் தீரும்னா பகவான் மோட்சத்துக்கு போனா தான் வேற வழியே கிடையாது. இல்லைன்னா அது வரைக்கும் பாவங்கள் போயிட்டே தான் இருக்கும், அதை நம்ம அனுபவிச்சுட்டே தான் இருக்கும். அகிருத்திய கரண. அதனால முடிவும் இல்லை, ஆரம்பமும் இல்லை. மனசு, வாக்கு, காயம் அது மூணுத்துக்குமே அது லயமாகும். அகிருத்திய கரண அப்படின்னா செய்யக்கூடாதது நம்ம செய்யறது. நம்ம வந்து சாஸ்திரத்துல ஒண்ணு சொல்லி இருக்குன்னா அதுக்கு விருத்தமா நம்ம செய்யறது, அது எல்லாமே மகா பாவங்கள். அது எல்லா விதமான தர்மமும் எடுத்துக்கலாம். பொய் சொல்லக்கூடாதுன்னா பொய் சொல்றது, திட்டுறது, பெரியவாளை திட்டுறது, அதெல்லாமே இப்படி என்ன எடுத்துனா எவ்வளவோ பாபங்கள். செய்யக்கூடாதது செய்யறது. கிருத்தியாகரண அப்படின்னா செய்ய வேண்டியது செய்யாது. சாஸ்திரத்துல இதெல்லாம் செய் அப்படின்னு விதிக்கிறது. இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னா இப்ப ஹோமங்கள்ல இருக்குல்ல, புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணா குழந்தை பிறக்கும் அப்படின்னா அதனால எல்லாருமே புத்திரகாமேஷ்டி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து விதி கிடையாது. ஆனா சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்றது விதி. எப்போ அது விதிச்சிருக்கோ அவாவா அந்த சந்தியாவந்தனத்தை பண்ணணும். அதை நீ விட்ட அப்படின்னா அப்ப அது பாவமாகும். சந்தியாவந்தனம் பண்ண என்ன புண்ணியம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா அது நிறைய ஸ்ரேயஸை நமக்கு கொடுக்கும், ஏன்னா விதிச்சிருக்கிறதுனால. ஆனா பண்ணல அப்படின்னா பாவம் ஆயிடுறது. அப்படி என்ன வேணா எடுத்துக்கலாம். சிரார்த்தாதிகள், பித்ருசிரார்த்தங்கள், சந்தியாவந்தனம், அப்புறம் அந்த இதெல்லாம் நம்ம சொன்னதை
திருவாராதனம், பெருமாளை நம்ம ஆத்துல இல்லைன்னா பரவாயில்ல, ஆத்துல ஏழ பண்ணிட்டு நம்ம திருவாராதனம் பல நாட்கள் தெரிஞ்சே பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் கிருத்தியாக்கரணம். அடுத்தது பகவத் அபச்சார, பாகவத் அபச்சார. கிருத்தியாக்கரணம்னா செய்ய வேண்டியது செய்யக்கூடாதுன்னாலே எல்லாமே ஆயிடுச்சு. பெருமாள் கிட்ட நம்ம பண்ணக்கூடாதுன்னா அந்த பாகவத அபச்சாரமும் கிருத்தியாக்கரணத்திலேயே வந்துடுறது, பகவத் அபச்சாரமும் அதுலயே வந்துடுது. ஏன்னா என்ன இருக்கு, பெருமாள் கிட்ட நம்ம எந்த பாவமும் பண்ணக்கூடாதுன்றது இருக்கு, அதை நம்ம பண்றோம். அப்போ அதுவே கிருத்தியாக்கரணத்துல வந்துடுது. அப்ப திருப்பி தனியா பகவத் அபச்சார பாகவத் அபச்சாரன்னு சொல்லணுமா அப்படின்னா, இதுல சொல்றேன், செய்யக்கூ நம்ம அகிருத்தியக்கரணன்றது பாவம், அதோட இன்னும் அதிகமா செய்யாதது. நம்ம செய்யின்னு சொன்னதை செய்யாம இருக்கிறது அது பரவாயில்ல, ஆனா செய்யின்னு சொன்னது செய்யாம இருக்கிறது இன்னும் கடினமான பாவம். சந்தியாவந்தனங்கள் பண்ணாத இருக்கிறது இன்னும் பெரிய பாவம். மூன்றாவது அதுக்கும் மேல பகவத் இது பகவானுக்கு பாவம், பகவான்கிட்ட நம்ம பண்ற அபச்சாரங்கள், பகவானுக்கும் மேல பாகவதர்களுக்கு பண்ற அபச்சாரம் இன்னும் மேல. அதனால இதை ரெண்டும் விஸ்தாரமாக தனியா எடுத்து நமக்கு ஸ்ரீ பாஷ்யக்காரர் காட்டுற. அதனால பெருமாள் அப்படின்னா அங்க பெருமாள் கிட்ட பெருமாளை என்ன நம்ம ஒரு இவர் யாரு வெள்ளியில பண்ணது தானே அப்படின்னு எல்லாம் பார்க்க கூடாது. பெருமாள் சாட்சாத் பகவான் அப்படின்னா அவர் அப்ராக்கிருத திவ்யமங்கல விக்கிரகம் தான். அதனால நம்ம தனியா பெருமாளை இது பித்தளையில பண்ணதா அப்படின்னா கேட்கக்கூடாது. அப்புறம் திருவாராதனம் பண்ற சமயத்திலையும் பெருமாளுக்கு என்ன அம்சை பண்ணமோ அந்த நைவேத்தியம் தான் அம்சை பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது. பெருமாளின் அபச்சாரம் பண்ணக்கூடாது. திருவாராதனத்தையே பார்த்தோன்னா பாதி மந்திரங்கள் அதனுடைய அர்த்தங்கள் பார்த்தோன்னா என்ன க்ஷமிச்சிரு என்ன க்ஷமிச்சிருன்னு தான் இருக்கும். ஏன்னா உம்முடைய அப்பேற்பட்ட திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு நான் போய் திருமஞ்சனம் பண்றதா, நான் போய் அர்க்கியபாத்தியம் சமர்ப்பிக்கிறதா, எப்படி ஆச்சாரியர்கள் எப்படி பண்ணியிருப்பா அந்த விதம் நமக்கு தெரியுமா? நான் கொடுக்குற அந்த பதார்த்தங்கள்லாம் ரொம்ப இதுவா இருக்கே, அப்ப ஆச்சாரியர்கள்லாம் எப்படி பார்த்து பார்த்து எடுத்து பண்ணியிருப்பா? அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே நீ என்ன க்ஷமிச்சிரு, நான் இனிமேல் பண்ற பாவத்தையும் க்ஷமிச்சிரு அப்படின்னு கேட்கறதுதான் பாதி திருவாராதன மந்திரமாகவே இருக்கு. பகவத் அபச்சார பாகவத் அபச்சார, பாகவதாளுக்கு கோவில்ல இருக்கிற பாகவதா வரா அப்படின்னா அவளே இப்படி போ அப்படி போ அப்படின்னு சொல்றது மகாபாவம். சண்டை போடுறது, பாகவதா கிட்ட சண்டை போடுறது இன்னும் பெரிய அபச்சாரம். பகவத் அபச்சாரத்தோட பாகவத் அபச்சாரம் இன்னும் பெருசுங்க. இன்னொன்னு ஒரு ஆச்சரியமா சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னா, பகவத் அபச்சாரம் தான் பாகவத் அபச்சாரமா. பகவான் என்ன நினைச்சுக்கிறார் அப்படின்னா, பாகவதா கிட்ட தப்பு பண்றதுதான் பெரிய பாப்பம்னு நினைச்சுக்கிறேன், அதனால பகவத் அபச்சாரம். பெருமாள் பொறுத்த வரைக்கும் பகவத் அபச்சாரம் என்னன்னா பாகவதாளுக்கு பண்ற தப்பு தான். பாகவதா என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, பாகவதா தன்கிட்ட பண்ணாலும் பரவாயில்ல, பெருமாள் இண்ட மட்டும் நம்ம ஆச்சாரியர்கள் இருப்பா இல்லையா, திருவாராதனத்திலே பார்த்தா கூட தெரியும், ஆச்சாரிய ஐஷிங்கிற இருந்தா கூட ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா அந்த இடத்துல திட்டுவார். ஏன் அப்படின்னா பெருமாளின்ட்டு அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதுதான். அது திட்டுறது இல்லை, ஆக்சுவலா அவளை அது திருத்துறாரு அந்த இடத்துல. அப்போ பாகவத் அபச்சார அப்படிங்க பாகவதா என்ன நினைச்சுக்கிறான்னா, பெருமாளிண்ட பண்ற தப்புகள் க்ஷமக்கு அதுதான் அபச்சாரம்னு நினைச்சிட்டு இருக்கா. அது பகவத் அபச்சாரமா ஆயிடுது. அதனால இது இப்படியும் சொல்லலாம். அதனால பகவத் அபச்சாரம் பாகவத் அபச்சாரம் பண்ணவே கூடாது அப்படின்னு அது நம்ம பார்த்தோம். காக்காசுர விருத்தாந்தத்தை எடுத்துட்டா அவன் தாயார் கிட்ட பண்ணான் அபச்சாரம். தாயார் அப்படிங்கும்போது பெருமாள் தாயார் தான், இங்க பரபிரம்மம்னு சேர்க்கிறதே பெருமாளும் தாயாரும் தான். அப்ப அந்த காக்காசுரன் எங்கெங்கெல்லாமோ போனான். ராமர் பிரம்மாஸ்திரத்தை ஒரு புல் எடுத்து அதுல பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு அவன் எந்த இடத்துல போனாலும் அவ சொன்னா உன்கிட்ட போல இந்திரலோகத்துக்கே போறான், இந்த பாரு என்கிட்ட வராது, இந்திரலோகத்தையே அதை அழிச்சிடும், நீ போயிடுன்ட்டு. யாருமே காப்பாத்தல, சிவபெருமானும் காப்பாத்தல, பிரம்மாவும் இங்க வராத, நீ யாருக்கிட்ட யாருண்ட நீ அபச்சாரம் பண்ணியோ அவர்கிட்டயே போ அப்படிங்கிற. அதே போலதான் பாகவத் அபச்சாரம். அம்பரீஷனுடைய சரித்திரத்தை பார்க்கலாம். துர்வாசர் துவாதசினால அவர் ஆச்சரியமாக அப்பேற்பட்ட ரிஷி வந்திருக்காரே அப்படின்னு அவர் கூப்பிட்டு இன்னைக்கு துவாதசி பாரண நீர் பண்ண உடனே நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு கூப்பிட்டாரு. அவர் என்ன சொன்னார், நான் அனுஷ்டானம் பண்ணிட்டு வரேன்னு. துவாதசின்னா சமயம், அந்த சமயத்தை அவர் மீறுறாரு. இவர் என்ன நினைச்சாருன்னா, இப்ப ஏற்பட்ட ஆச்சாரியர் வந்திருக்காரு, முதல்லயே நம்ம சொல்லிட்டோம், அவர் முதல்ல துவாதசி பாரண பண்ணவுன்னுதான் நான் பண்ணணும்னு, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவ கிட்ட இருக்கிற மந்திரிகள் எல்லாம் விசாரிக்கிறாரு. அவ என்ன சொல்றான்னா, பகவான் தீர்த்தத்தை பெருமாள் தீர்த்தத்தை எப்ப நீர் எடுத்துக்கிறீரோ அதுவே துவாதசி பாரண பண்ணா மாதிரிதான் இந்த சமயத்துல. அதனால நீர் பெருமாள் தீர்த்தம் எடுத்துன்றோம், அதுக்கப்புறம் அவர் வந்த உடனே பாரணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறார். இவர் தீர்த்தத்தை எடுத்துட்டார். அது யோகத்தினால அவருக்கு தெரிஞ்சிட்டு அப்பயே என்ன சொல்றதுன்னா, நான் இருக்கிற வரைக்கும் நீ காத்திருக்க மாட்டியா அப்படின்னு சாபத்தை கொடுக்க போறார். சாபம் கொடுக்க போறார், அவ்வளவுதான். ஆனா அம்பரீஷன் எதுவுமே சொல்லல. ஆஹா, இவர்கிட்ட நான் பாவம் பண்ணிட்டேனே, எப்பேற்பட்ட தண்டனையாக இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னு தான் சொல்றேன். ஆனா
அவர் பெருமாளே அவர் இந்த சக்கரத்தை கொடுத்து வச்சிருக்காரு. தன்னுடைய சக்கரத்தை அம்பரீஷன் கிட்ட கொடுத்திருக்காரு. அம்பரீஷன் அந்த சக்கரத்துக்கு தினமும் திருவாராதனம் பண்ணிட்டு வர அந்த சக்கரம் தானா பிரயோகம் ஆயிட்டான். அப்படியே அவரை வந்து துர்வாசரை துரத்திட்டு வருது. அவரும் இதே போல எல்லா லோகத்துக்கும் போனேர். அப்ப பிரம்மா சொல்றேர், உனக்கு வேற வழியே கிடையாதுன்னு. நேர பகவானிட்ட போனேர், திருப்பார்கடல் போறேர். பகவான் சொல்றேர், நான் வந்து சக்கர பிரயோகம் பண்ணா நான் திருப்பி எடுத்துக்கலாம். அது தானா ஆயிடுச்சு. யாருனால ஆச்சு அப்படின்னா அம்பரீஷனால். அப்ப அம்பரீஷன் கிட்ட போய் க்ஷமாபண கேளு அப்படின்னாரு. அப்ப அம்பரீஷன் கிட்ட வந்து க்ஷமாபண கேட்ட உடனே அவர் சொல்றாராம், நான் உன் மேல பக்தி சத்தியமாக இருந்தார். துர்வாசர் எனக்கு வந்து விருந்தாளி இல்லையா, கெஸ்டா வந்திருக்கேன், அவரை நீர் வந்து எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்ன உடனே அந்த சக்கரம் தானாக வந்து யதாஸ்தானம் அந்த ஸ்தானத்துல வந்து உட்காந்துதுன்னா, அப்ப பாகவத் அபச்சாரத்துக்கு என்ன அப்படி? உண்மையிலேயே நமக்கு வந்து சரணாகதி பிரபத்தின்னு ஆச்சாரியன் கிட்ட பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த ஆச்சாரியன் ஒரு வாட்டி பிரபத்தி பண்ணா சத்தியம். தேகாவசானே முக்தி சியா, தேப்பெருமாளே சொல்லிட்டு, இந்த சரீரம் இந்த பிராணத்திலிருந்து இந்த சரீரத்துல இருந்து இந்த பிராணம் போகும்போது அப்ப மோட்சம். ஆனா அதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு. எப்போன்னா பாகவத் அபச்சாரம் பண்ணி அந்த பாகவதர் வாணி இவாளை வந்து இந்த இப்படி பண்றானே இவனுக்கு மோட்சமே கூடாதுன்னு அவ அப்படி சொல்லிட்டான்னா, ரொம்ப விபரீதமா அந்த இது சொல்லிட்டான்னா, அந்த இடத்துல ஆச்சாரியர் பண்ண சரணாகதி கூட கேன்சல் ஆகுமா அது ஒரு இடம். அப்ப என்ன அப்படின்னா இங்க வந்து பாஷ்யக்காரர் பாகவத் அபச்சாரன்னு கேட்கிறேன்னா, பெருமாள் கிட்ட போய் பாகவத் அபச்சாரம் பண்ணிட்டேன்னு க்ஷமிச்சிருன்னா அவர் க்ஷமிக்க போறது இல்ல. அப்ப பாகவத் அபச்சாரம் யார்கிட்ட க்ஷமாபணம் கேட்கணும்னா பாகவதா கிட்ட தான் கேட்கணும். அதுக்கும் ஸ்ரீமத் ராமாயணமே அதுக்கு வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறது. ஏன்னா எப்போன்னா ராமர் வந்து சுக்ரீவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வருஷா காலம் முடிஞ்ச உடனே லங்கைக்கு போகணும்னு. ஆனா சுக்ரீவன் மறந்துட்டான். சுக்ரீவன் மறந்துட்டான்னு நினைச்சுட்டு லக்ஷ்மணன் என்ன பண்ணார், கோபமா போறார். லக்ஷ்மணன் நான் இப்ப என்ன பண்றேன்னு பாருன்னு வில்லம் எடுத்துட்டு, நீ வரலையே, உனக்காக வாலிய வதம் பண்ணி இந்த ராஜ்யத்தை நீ போட்டதே ராமனுடைய அனுகிரகம் தான், நீ வந்து இவ்வளவு தாமதம் பண்றியே அப்படின்னு கத்திண்டு போறார். அப்ப சுக்ரீவன் வந்து அப்ப அப்படியே நேர வந்து திருவடியில விழுந்துட்டான். நான் தப்பு பண்ணல, நான் வந்து இந்த லோகத்துல இருக்க அத்தனை வானரர்களும் கூட்டேன், அவள்லாம் வந்த உடனே நானே ராமர்கிட்ட வரலான்னு நினைச்சேன், நீர் என்ன சமைச்சிடணும், நீர் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு எப்ப காலில் விழுந்தானோ அப்ப லக்ஷ்மணன் நினைச்சேராம், பரம பாகவதோத்தமர் நான் வந்து ஒரு க்ஷணத்துல கோபப்பட்டேன், இவரும் ராமருக்கு நான் தான் ராமனுடைய லக்ஷ்மணன் தானே, நான் ராமனுடைய தம்பி தானே அப்படின்னு, சரி பரவாயில்ல வா வாரும் அப்படின்னு சொல்லலையா. உடனே லக்ஷ்மணரும் தான் வந்து க்ஷமாபணம் கேட்டாரா, நான் அப்படி நடந்துட்டு இருக்க கூடாது, ராமன் கிட்ட இந்த மாதிரி நடந்துட்டேரோன்னு ஒரு எண்ணத்துலதான் வந்தேனே தவிர இப்ப நான் தெரிஞ்சுட்டேன் அது மகா தப்புன்னு, நீர் என்ன க்ஷமிச்சிட்டோம்னு கையை கூப்பி லக்ஷ்மணர் கேட்டார் அப்படின்னு ராமாயணத்துல வரும். அதுக்கு சுக்ரீவனே கண்ண ஜலமுட்டு, அப்படிலாம் நீர் கேட்கக்கூடாது, நீங்கள்லாம் சுவாமி, நாம் உமக்கு தாசன் அப்படின்னு சொன்னேன். அதுல என்ன தெரியுது அப்படின்னா, பாகவதா கிட்ட ஒருவேளை அது பெருமாளுக்காகயா இருந்தா கூட அந்த கோபம் அந்த க்ஷணத்துல வந்துருச்சுன்னா, அது வந்தா கூட நம்ம அதை வந்து க்ஷம கேட்டே ஆகணும் அப்படின்றது. அப்பதான் பகவானுக்கு அது வந்து சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் ஆரப்த கர்மான் அப்படின்னு பலம் கொடுக்க ஆரம்பிச்ச பாப்பங்கள் அப்படின்னா, இப்ப நமக்கு இந்த ஜென்மா வருது என்ன, ஏதோ பண்ண பாப்பத்தினாலதான் இந்த ஜென்மா நமக்கு வருது. பலனை கொடுக்க ஆரம்பிச்சுடுது, நமக்கு ஒரு கை போயிடுச்சு அப்படின்னா போயிடுச்சு, அவ்வளவுதான். அந்த பலனை கொடுக்க ஆரம்பிச்சு இனிமேல் நம்ம இப்படிதான் இருப்போம் அப்படின்னு. அனாரப்த கர்மான் அப்படின்னா சஞ்சித கர்மன், பலம் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. நம்ம எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம், அது அடுத்த ஜென்மாவிலையும் ஆரம்பிக்கலாம், இல்ல அடுத்த வருஷமும் ஆரம்பிக்கலாம், நமக்கு எப்ப ஆரம்பிக்கும்னு தெரியாது. இந்த பாப்பங்களும் நீ போக்கணும் அப்படின்னா, பண்ண பாப்பங்கள் ஆரம்பிச்ச பாப்பங்கள் எப்படி போகும் அப்படின்னா ஆரம்பிச்சுடுத்து, அதனாலதான் இந்த ஜென்மா இருந்தா கூட இனிமேல் அதனால இன்னும் வீரியம் குறையணும் அப்படின்றது ஒரு பக்கமும். அனாரப்த கர்மான் அப்படின்னா பலன் கொடுக்க, அதையும் சஞ்சித கர்மா பூர்த்தியாக சரணாகதி பண்ணும்போது பகவான் எடுத்துரு. அதுக்கப்புறம் என்னன்னா, அதுக்கப்புறம் சரணாகதிக்கு அப்புறம் பண்ற கர்மா தான் அது அவனுக்கு கவுண்ட் ஆகுது. கிருத்தான் இப்படிப்பட்ட 2 பாபங்களையும், கிரியமானான் அப்படின்னு செய்து கொண்டிருக்கிற பாபம். செய்து கொண்டிருக்கிறேன்னா இப்ப நான் சரணாகதி தானே பண்ணிட்டு இருக்கேன் பெருமாள் கிட்ட, அப்ப செய்து கொண்டிருக்கிற பாபம்னு சொல்றேன் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவா, வேற ஒரு தன்னுடைய நண்பன் கிட்ட போய் சொல்லுவாடே, அவனை வேலை விட்டு தூக்கிடு, இல்ல அவனை ஏதோ ஒரு பண்ணுன்னு ஒரு பாவம் அங்க நடந்துட்டு இருக்கும், இவன் இங்க வந்து சரணாகதி பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அது ஒரு பெரிய பாவம், நான் இப்ப ஒண்ணு பண்ணிட்டேன், திருப்பியும் நான் போய் சரணாகதி பண்ணிட்டு திருப்பி போய் அதை கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னா, அந்த மாதிரி இதெல்லாம் கிரியமானான் செய்து கொண்டிருக்கிற பாபங்கள் அப்படின்னு. கரிஷ்யமானான் செய்ய போகிற பாவம், செய்ய போகிற பாவத்துக்கு இப்பயே தண்டனை கேட்கிறாரே அப்படின்னா அது எப்படி? நான் கேட்டேன்னு அப்ப எல்லாருமே இன்னும் அதிகமாக பாபங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாளேன்னா, செய்ய போகிறேன்னா தெரியாம செய்ய போறார். எனக்கு தெரியாது, எனக்கே அது தெரியல, சில அபச்சாரங்கள் அப்படி ஆயிடுறது.
நம்ம தெரிஞ்சு பண்ண மாட்டோம், அது தெரியாத நம்மளை மீறி அது நடந்துடுறது இல்லையா, அது அந்த மாதிரியான பாப்பங்கள். சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ அப்படின்னு சர்வான் சகலவிதமாக இப்பேற்பட்ட அனைத்து பாப்பங்களையும் என்னிடத்திலேருந்து நீர் வந்து க்ஷமாபணம் பண்ணணும், என்ன வந்து க்ஷமிக்கணும் அப்படின்றத இங்க பெருமாள் கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா பாப்பங்கள்னால என்ன முக்கியமான ஒரு 5 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாப்பங்கள்னால என்ன அப்படின்னா, அது வந்து ஞானத்தை மறக்கடிக்கும். எல்லாருமே பார்த்தா ஆத்மான்றது சுயம் பிரகாசம் தான். அது வந்து ஆத்மாவுக்கே எல்லா ஆத்மாவும் சமம் தான், எல்லாருக்குமே ஒரே சமமான ஞானம் தான். ஆனா நம்ம பண்ற புண்ணிய பாப்பத்தினால நமக்கு ஞானம் குறையுது. சில பேர் நான் படிப்பே வரலன்றா இல்லையா, சில பேர் அப்படியே இருக்கா இல்லையா, அதுக்கெல்லாம் காரணமே அவளுடைய கர்மா தான். ஆனா ஆத்மான்றது சுத்தமான ஞானம் உண்டு, அது நமக்கு அந்த இந்த இந்த கர்மபந்தத்தினால அது குறையுது. அப்புறம் துக்கத்தை உண்டாக்குறது, பல துக்கத்தை நமக்கு உண்டாக்குறது. அயோக்கியத்தை, ஒரு யோக்கியத்தை இல்லாம பண்ணிடுறது அப்படின்னா, நல்ல நல்ல இப்ப நம்ம திருவாராதனம் பண்ணக்கூடிய யோக்கியத்தை இருக்குன்னா, நான் நிறைய பாவம் பண்றதான்னு நான் அவளே சொல்றேன், கூடாது தூக்கிடுப்பான்றான். அது ஒரு யோக்கியத்தை நம்ம விட்டே இருந்து எடுத்துடுறது. அப்புறம் இன்னொரு பாப்பத்துக்கு ஒரு ருச்சியாக இருக்கிறது. ஏன்னா அதுதான் வாசனை அப்படின்னு. ஒரு ஒரு பாப்பம் பண்ண பண்ண இன்னொன்னு ஒரு ஒரு கொலை பண்ணா என்னன்னா, அது என்ன சொல்லுவாங்க, திருப்பி திருப்பி அந்த கொலை பண்றதுல வந்து பயம் போயிடும், அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிடும், அந்த வாசனை தானா அது வந்துடும். அதனால ஒரு பாப்பம் இன்னும் நிறைய பாப்பங்களை நம்மளை சேர்த்து விட்டுரும். அப்புறம் கர்ம பிரஷ்டன் ஆக்கிடும் அப்படின்னு, இந்த கர்மமே இந்த உபயோகமே இல்லாம இந்த கர்மா பண்றதுக்கு பல பாவங்கள் பண்ணா அப்புறம் பிராமணத்துமே போயிடுச்சுன்னா அப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய கர்மாவை கூட ஏத்துக்க முடியாத பண்ணிடும். அதனால இந்த பாப்பங்கள் ரொம்ப நம்மளை இது பண்றதுனால இது அனைத்துமே அப்படின்னு இந்த விசேஷமாக ஸ்ரீ பாஷ்யக்காரர் சொல்லி க்ஷமாபணம் பண்ணணும் அப்படின்னு. இதுக்கு அடுத்த வாரம் நம்ம வந்து புண்ணிய கர்மாக்களை எல்லாம் போக்கணும். ஏன்னா புண்ணிய கர்மா பண்ணாலும் சொர்க்கத்துக்கு தான் போவோம் அப்படின்றதுனால அதையும் போக்கடிக்கணும். அப்புறம் இந்த பிரகிருதி சம்பந்தத்தையும் இதெல்லாமையும் போக்கடிக்கணும் அப்படின்றத வந்து மேற்கொண்டு சொல்ல போறேன். இந்த மாயை லோக்கத்துல இருக்கிறது இதெல்லாம் அதனால வர அந்த சம்பந்தத்தினால வரக்கூடிய பண்ணக்கூடிய கர்மாக்கள் இது அனைத்தும் போக்கடிக்கணும் அப்படின்றத அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்பேற்பட்ட இந்த விசேஷமான நாள்ல அதுவும் முக்கியமான கட்டமாக துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ அப்படின்னு நமக்கு அமைஞ்சதும் பெருமாள் தாயார பிரார்த்தனை பண்ணிட்டு, ரங்கநாயகி தாயார் ரங்கநாதனை பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு ஆச்சரியமான இது இன்னைக்கு இப்ப கூட லைவ் போயிட்டு இருக்கோம். எல்லாரும் சேவிக்கும்படியாக எல்லாம் கத்தியத்திரையும் சொல்லி ராத்திரி 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 அப்பேற்பட்ட ஆச்சரியமான உற்சவம் பங்குனி உத்தர உற்சவம் பெருமாள் தியானம் பண்ணிட்டு எல்லாரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். மேலும் மேலும் இப்பேற்பட்ட உபன்யாசங்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணி சத்சங்கத்தை உண்டாக்கணும் அப்படின்னு கேட்டுன்னு முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.